காலை வணக்கம். இந்த புத்தம் புது நாள்ல புது சந்தோஷங்களோட ஆரம்பிக்க நான் உங்க கண்மணி வந்துட்டேன். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே இனிய நாளா அமையணும்னு வாழ்த்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. இது உங்கள் மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நேத்து நைட்டு மெட்ராஸ் படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன மெட்ராஸ்க்கே மெட்ராஸ்னு வச்சாங்க, சென்னைன்னு வைக்கலனா? அது இல்லப்பா, அந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க சுவரை மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த படம் இன்ஃபேக்ட் அந்த சுவராலதான் நகர்ந்து போயிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம்ல. சுவரால இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வருமா? ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நடக்குமா? சுவரால பிரச்சனை வர்றது ஒரு சைடு இருக்கட்டும், ஆனா பிரச்சனைக்காக தான் சுவரை எழுப்பிருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். சுவரை எழுப்பிருக்காங்களா? எனக்கு தெரியாம ஊருக்குள்ள ஏதோ புது சுவர் கட்டிருக்காங்க போல இருக்கு. நான் சொல்றது தி கிரேட் வால் ஆஃப் சைனா பத்தி. கிரேட் வால் ஆஃப் சைனாவா? எனக்கு கிரேட் வால் ஆஃப் சைனா பார்க்கும்போதுலாம் எனக்கு ஒரு ஆசை தெரியுமா, என்னோட வீட்டை சுத்தி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சுவர் எழுப்பணும்ன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கு. அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவோட லென்த் பத்தி உனக்கு தெரியுமா? அந்த லென்த் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியுமா? இது வந்து ஒருத்தரால கட்டப்பட்டது இல்ல, பல மன்னர்கள் பல வருஷமா இதை கட்டியிருக்காங்க. எனது பல மன்னர்கள் சேர்ந்து கட்டியிருக்காங்களா? இந்த செய்தியெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். உன்னை பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ரெடியா வந்திருக்க மாதிரி தெரியுதே. ஆமா, சீன பெருஞ்சுவர் வந்து பல மன்னர்கள் பல வருஷமா பாட்டா சேர்ந்து கட்டியிருக்காங்க. அதாவது BC 220 இருந்து AD 1644 வரைக்கும் பாட்டா இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அப்பா, சீன பெருஞ்சுவர் 7 அதிசயங்கள் ஒண்ணுங்கிறது தான் எனக்கு தெரியும். ஆனா உன் அளவுக்கு டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணல. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கணும், அதையும் நீயே சொல்லிட. சரி, இன்னும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. த கிரேட் வால் ஆஃப் சைனாவோட லென்த் வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சின்னதா கிங்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த பார்டர்ல இதை கட்டியிருக்காங்க. இது வந்து பிற்காலத்துல ஒரு கிரேட் வால் ஆஃப் சைனாவா வரும், ஒரு சீன பெருஞ்சுவரா வரும்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. மைங் டைனாசிட்டில தான் இந்த சின்னதா பாட்டா கட்டினாங்கல்ல, அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு சீன பெருஞ்சுவரா எழுப்பியிருக்காங்க. சரி, நீ இது சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னொரு குவெஸ்டின் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நிலால இருந்து பார்த்தா சீன பெருஞ்சுவர் அப்படியே தெரியும், அதுவும் பளிச்சுன்னு தெரியும்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு பெருசா அது நிலால இருந்து பார்த்தா தெரியும்னு சொல்றது உண்மையா? அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து அது உண்மைன்னு சொல்றாங்க, சில பேர் வந்து அதை பார்க்க முடியாது, டெலிஸ்கோப்பால மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை. சரி, இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பொறுமையா நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மள ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்காக ஒரு யோகாசனம் பார்த்துட்டு வரலாம். வணக்கம் நேர்களே, நம்ம இன்னைக்கு யோகா ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வார்ம் அப்பை பார்த்துக்கலாம். ஸோ வார்ம் அப் எப்படி பண்ணலாம் இன்னைக்கு? இந்த கை, அதாவது உங்க விரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களோட ஷோல்டர் போர்ஷன்ல வச்சிடுங்க. வச்சதுக்கு அப்போ உங்க எல்போ உங்க முன்னாடி பார்க்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது லெஃப்ட் கையை இதை பிடிச்சாப்புல வச்சுண்டு மெதுவா பின்னாடி தூக்கி விடுங்க அண்ட் மெதுவா ரிலீஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு வாட்டி மெதுவா தூக்கி விடுங்க, மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ மூச்சு உள்ள வெளியே பண்ணி எப்படி பண்ணலாம்? இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இந்த மாதிரி ரைட் கை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ லெஃப்ட் கையும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கை இப்படி போர்ஷன்ல வச்சுட்டு முட்டி ஃப்ரண்ட் லைன்ல பார்க்க மாதிரி வச்சு மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வார்ம் அப் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற ஆசனா தனுராசனா. தனுராசனா போ போஸ், அதாவது வில்லு, அம்பு வில்லு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல உங்க பாடியை நம்ம பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆசனம். தனுராசனா உங்க பாடியில என்னெல்லாம் பயன் கொடுக்கும்னுட்டு நம்ம பார்க்க போறோம். நார்மலி லேடிஸ் இப்பெல்லாம் ஸ்கூட்டில போறீங்க, நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ் வருது. இந்த ஸ்பீட் பிரேக்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க பாடி குலுங்கி கீழே உட்காரும் போது சீட்டுல என்ன ஆகுதுன்னா, உங்க சீட்டுல இருந்து உங்க இடுப்புக்கும் அந்த இருக்கிற கேப்ல நிறைய ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜோரா பட்டுச்சுன்னா கூட உள்ள இருக்கிற தசைக்கு அடிப்பட வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அண்ட் ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் வலியை கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த மாதிரி சமயத்துல தனுராசனா ரொம்பவே உங்க பாடிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஸ்லோவா பண்ணி தான் உங்களுக்கு அந்த மாதிரி போ போஸை கரெக்டா வர வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம தனுராசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். மெதுவா உங்க வயிற்று பகுதியில ஃபிளாட்டா உங்க பாடியை படுக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படுக்கும்போது
ரைட் காலை மட்டும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி கையில பிடிச்சு பாருங்க நல்லா வருதான்னுட்டு. உங்க செஸ்ட கொஞ்சம் மெதுவா மேல தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெதுவா ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்க லெஃப்ட் காலையும் ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் காலால பிடிச்சு எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது உங்க மார்பு பகுதி மட்டும்தான் மேல வரணும், உங்க வயிறு பகுதி கீழே தான் இருக்கும். ஸோ ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 காலையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு மடக்கிக்கோங்க. உங்க கைய ஆங்கிள் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்க கொலுசு போடுற இடம் ஆங்கிள், அதை பிடிச்சிட்டு மெதுவா மூச்சு மேல இழுக்கும் போது உங்க மார்பு பகுதியும் உங்க தொட தசையும் கொஞ்சம் மேல எழுப்பும். அதாவது மூச்சு எழுங்க, மூச்சு மெதுவா விடுங்க, மூச்சு எழுங்க, மூச்சு மெதுவா கீழே விழு. இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது அடி வயிறு மட்டும்தான் அமுங்கும். ஸோ ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணி எழுக்குங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். உங்க கொலுசு போடுற பகுதி, அதாவது உங்க ஆங்கிளை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மெதுவா மூச்சு மேல இழுத்து விடுங்க. மூச்சு மெதுவா கீழே இழுங்க. ஒரு வாட்டி நீங்க மூச்சு எடுத்து மேல விடும்போது இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு செகண்ட். 1 2 3. உங்க செஸ்ட் ஸ்லைட்டை நல்லா புஷ் பண்ணி விடுங்க முன்னாடி. அண்ட் மெதுவா விட்டு காலை ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிட்டு உங்க கழுத்தை சைடா திருப்பிக்கலாம். அதாவது ரெஸ்டிங் போர்ஷன்ல வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கழுத்துல இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி எழுந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம தனுராசனா பார்த்தோம். நீங்க ஸ்லோவா தான் நீங்க இந்த தனுராசனாவை ட்ரை பண்ணணும். வலி எடுக்கும் போது மட்டும் நீங்க உங்க பாடியை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. கால் கையெல்லாம் ரிலீஸ் பண்ணி படுத்துக்கிற மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எப்போ ஃபீல் நல்லா ஆகுதோ அதுக்கப்புறமா திருப்பி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி மெதுவா மூச்சு மேலே இழுத்து உங்க பாடியை லிஃப்ட் பண்ணிட்டு மெதுவா மூச்சு இறக்கும் போது உங்க பாடியும் ரிலாக்ஸ் பண்ணி வைங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது லேடிஸ்க்கு எஸ்பெஷலி உங்க இடுப்பு வலி ப்ராப்ளம் நிறையவே சால்வ் ஆகிற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. நாளைக்கு இன்னொரு யோகா ஆசனாவோட நான் உங்களை மீட் பண்றேன். வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண்ராஜா பேசுறேன். நம்ம இவ்வளவு நாள் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஒன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுல ஹேண்ட் டெக்னிக்ஸ், லெக் டெக்னிக்ஸ், அந்த மாதிரி நம்ம பாடியே யூஸ் பண்ணி நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்றது, நம்ம ஃபிட்டா எப்படி வச்சுக்கிறதுன்றது தான் இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ரொம்ப பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னு ஜிம் கோயர்ஸும் சரி, யோகா ப்ராக்டிஷனர்ஸும் சரி, வேற எந்த ஃபிட்னஸ் ரெஜிம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அதை நீங்க கண்டிப்பா உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைட்டிங் டெக்னிக், அந்த ஃபைட்டிங் ஆர்ட் நீங்க பண்ணும்போது உங்களோட பாடியை ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப வார்ம்ட் அப்பாகவும் வச்சுக்கணும். அப்பதான் உங்க மசில்ஸ், உங்க போன்ஸ், உங்களோட சின்ன லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ், அந்த மாதிரி எல்லா விதமான பாடி பார்ட்ஸும் ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ அது பார்க்கறதுக்கு நம்ம வந்து மினிமலா நீங்க காலையில எழுந்த உடனேயும் இல்ல உங்க வேலையெல்லாம் முடிச்சு ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ்டா ஒரு ஷவர் எடுத்துட்டு இது பண்றதுக்கு 5 to 10 minutes இது நீங்க பேசிக்கா ஒரு ஜாயிண்ட் ரிலாக்ஸேஷன் மூவ்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ண என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் சுகன்யா அவங்க வந்திருக்காங்க. அவங்க கூட இப்போ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். என் கூடயே இருங்க, ஃபாலோ பண்ணி இதை நீங்க கத்துக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ வில் see. வெல்கம் சுகன்யா, வெல்கம் டு our first ப்ரீ வார்ம் அப் செஷன். இப்போ இந்த செஷன் பேரு ப்ரீ வார்ம் அப்ஸ். அதாவது ஒரு பாடியை வார்ம் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது செகண்ட் லெவல் போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்ரி ஜாயிண்ட் ரைட் ஃப்ரம் ஃபிங்கர்ஸ்ல இருந்து எவ்ரி பாடி ஜாயிண்ட் பார்ட்டை நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணி லூசன் அப் பண்ண போறோம். இது நீங்க மார்னிங் எழுந்த உடனேயும் பண்ணலாம், எழுந்து ரிலாக்ஸ்டா காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு half an hour கழிச்சு பண்ணலாம். இல்ல நீங்க வாட் எவர் யூ வாண்ட் டு ட்ரிங்க், அதாவது நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஒரு half an hour 1 hour கழிச்சு இது பண்ணலாம். இட் வில் டேக் ஒரு 10 minutes தான் எடுக்கும் இது பண்றதுக்கு. நம்ம இப்ப கத்துக்க போறோம்.
பொறுமையா ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறோம் அண்ட் எங்க கூடயே சேர்ந்து நீங்களும் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பேர் வந்து ஃபிங்கர் பிரஸ்ஸஸ். அதாவது நம்ம ஃபிங்கர் ஒரு சின்ன ஜாயிண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம். ஓகே, சோ நீங்க கையை இப்படி ரிலாக்ஸ்டா ஷோல்டர் இப்படி எடுத்துட்டு போங்க. இப்படி பிரஸ் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணுங்க. இது ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் லூசன் அப் ஆகுது. தென் ஆல் இந்த பாம்ல இருக்க உள்ளங்கையில இருக்க வர்மா பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எனர்ஜி பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ரிலாக்ஸ். இப்போ ஃபிங்கர்ஸ்க்கு அப்புறம் ரிஸ்ட். ஸோ ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணணும். எந்த ஒரு ரொட்டேஷன் நீங்க பண்ணாலும் அதை கிளாக் வைஸ்ல பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா வச்சு பண்ணுங்க. யூ ஹேவ் டு பி வெரி ரிலாக்ஸ்ட். அது கிளாக் வைஸ்ல ரிலாக்ஸ்டா அப்படி சுத்துறீங்க. அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ரிவர்ஸ்ல சுத்துறீங்க. ரிஸ்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஜாயின் நீங்க பார்க்க போறது எல்போ. ஓகே, ஸோ இப்படி தூக்கியே கை வச்சிருக்கும் போது ஷோல்டர்ஸ் வலிக்கலாம் சம்டைம்ஸ். அந்த மாதிரி டைம்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டா விட்டுட்டு டீப் பிரீதிங் பண்ணுங்க. ஓகே, டீப் பிரீதிங் ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு தென் கீழே இருக்கும் போதே இது வச்சு பண்ண முடியும். ஸோ ஸ்லைட்டா யூ ரைஸ் த ஹேண்ட், பாம் ஃபேசிங் ஸ்கை, பாம் மேலே பார்க்குறோம். ஒரு கையை வந்து எல்போ கீழே வைங்க. இப்படி ஜஸ்ட் இப்படி மேலே எடுத்துட்டு போங்க, இப்படி எடுத்துட்டு போங்க. இது ஏன் நம்ம ஒரு சப்போர்ட் எல்போக்கு கொடுக்குறோம்னா, இந்த எல்போ வந்து அதாவது முன்னால தானே இப்படி பண்ண முடியும், பின்னால இப்படி ரொம்ப போய் எக்ஸ்டெண்ட் ஆகி வலிக்காம இருக்கிறதுக்கு தான் ஒரு சப்போர்ட் இப்படி கொடுத்துக்கிறோம். சப்போர்ட் கொடுத்துட்டு இப்படி நல்லா உள்ள கொண்டு வந்து மேலே கொண்டு வரும். இது ஒரு 5-10 டைம்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 4 நல்லா இன்னும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கை வலிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் எல்போ. எல்போ முடிஞ்சோடனே ஷோல்டர் ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. அண்ட் இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல அப்படி நின்று பண்ணலாம், டெரஸ்ல பண்ணலாம். ஆனால் சேஃபா உங்களோட சரௌண்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்போ முடிஞ்சோடனே ஷோல்டர்ஸ் போகும்போது ஜஸ்ட் கேஷுவலா அப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இது எப்போ பண்ணாலும் பேரலல் ஸ்டான்ஸ்ல நிக்கிறோம். பேரலல் ஸ்டான்ஸ்ல இப்படி நின்னுக்கோங்க. ஷோல்டர் ரொட்டேஷன், ரிலாக்ஸ்ட். அண்ட் முன்னால இப்படி பண்ணும்போது பாம் வந்து கீழே பார்க்குது, தென் பாம் மேலே பார்த்து இப்படி எடுத்துட்டு போறோம். 5 to 10 கவுண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஷோல்டர் முடிச்சோட நெக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பேருக்கு நெக் வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கும். காலையில எழுந்து வந்தாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர்ல நீங்க த்ரூ அவுட் த டே ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஸ்டிஃப் ஆயிடும். எங்க ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அப்போ நெக் மசில்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டிஃப் ஆகும், அதுக்கப்புறம் ஹிப் மசில்ஸ் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ இதை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா there are 2 variations. நல்லா கவனிங்க. சிம்பிளா parallel ஸ்டான்ஸ்ல நிக்கிறீங்க, ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ரைட் சைடு இப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு போங்க. அண்ட் லெஃப்ட் சைட் is 2 and look down, chin to the chest. chin வந்து chest வரைக்கும் போறது, அப்புறம் மேலே பார்க்கணும், மேலே கம்ப்ளீட்டா. இது எல்லாமே நார்மல் பிரீதிங்ல. ஸோ 1 2 3 4 போனீங்க. நெக்ஸ்ட் ரைட் இயர் ஷோல்டர் கிட்ட கொண்டு போற மாதிரி, தட் இஸ் 5 ரிலாக்ஸ் அண்ட் 6 டு த லெஃப்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஒரு நெக் மூமெண்ட். இது ஒரு 5-6 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ நெக் முடிஞ்சது. நெக் முடிஞ்ச உடனே we will go down to a waist. okay, waist and hip. ஸோ parallel ஸ்டான்ஸ்ல நிக்கிறீங்க, ஹேண்ட் வந்து ஹிப்ல இப்படி வச்சுக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு waist ரொட்டேஷனை குழந்தைங்கலாம் இது ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க வீட்டில். இப்போ நான் சொல்றது எல்லாருமே பண்ண முடியும். ஜஸ்ட் கேஷுவலா இப்படி பண்றீங்க, ரிலாக்ஸ்டா அப்படி ஃபுல் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ரிவர்ஸ்ல. எஸ், டீப் பிரீதிங், ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காங்க அவங்க, அவ்வளவுதான், ரிலாக்ஸ்டா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்யூ. நம்ம ஹிப் ரொட்டேஷன் பார்த்தோம். ஹிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லெக்ஸ் நம்ம பாடியில ஜாயின் ஆற இந்த தை ஜாயின்ஸ் பார்க்க போறோம். இது எப்படி பண்ணணும்னா, நீங்க ஜஸ்ட் உங்க லெக் இப்படி லிஃப்ட் பண்ணிக்கோங்க, டோஸ் வந்து தரைய பார்க்குற மாதிரி. ஜஸ்ட் பாடி இந்த ஹேண்ட்ஸ் இப்படி சைட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மேலேயும் கீழேயும் ஸ்வே மட்டும் பண்ணுங்க. இது வந்து லூசன் அப் பண்ணுறது, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக். இன்கேஸ் உங்களுக்கு பாடி பேலன்ஸ் பண்ண முடியலன்னா பக்கத்துல ஒரு சேரோ இல்ல பேரபெட் வாலோ, அதாவது அட்வைஸ்டு வந்து பேரபெட்ல தனியா மேல போய் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி ஒரு சமநிலையிலேயே யூஸ் பண்ணுங்க. சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு சேரை பிடிச்சிட்டு பண்ண முடியும்.
ஸோ இது ஜஸ்ட் இந்த ஸ்வே பண்ணுறது மூலமாக உங்கள் ஹிப் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் ஐடி கம்பெனியில் உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்து ஒரு போலீஸ் காப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டாக்டர் சர்ஜனாக இருக்கலாம், 10 மணி நேரம் நின்றுட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சுட்ருக்கலாம். எல்லாமே இது ரொம்ப டைட் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 10 counts ஈச் லெக் இம்பார்ட்டன்ட். இன்னொரு நோட், இது வெறும் வயிற்றுல பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதானு சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக இருந்தீங்கன்னா அது அவாய்ட் பண்ணுங்கள். வெறும் வயிற்றுல ஒரு மார்னிங் டைமோ ஈவினிங் டைமோ பண்ணலாம். ஸோ இப்போ முடித்தோம் நம்ம தை ஜாயிண்ட். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜாயிண்ட் நீஸ்க்கு போகிறோம். ஸோ நீ இதே மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு லெக் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பின்னால் எடுத்துட்டு வாங்க. இது வந்து உங்கள் தை மசில்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணும். நீல இருக்க நீயோட சப்போர்ட்டிங் மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு 2-3 counts தான் ஃப்ரீயாக செஞ்சு காமிக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும் போதே என் கூட பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 counts யூ கேன் டூ. நீஸ் முடிஞ்ச உடனே அப்படியே கீழே போங்க. ஆங்கிள், அந்த ஜாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி. ஏன்னா நம்ம என்டையர் பாடி வெயிட்டையும் அந்த ஆங்கிள் தான் தாங்குது. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணிங்கனாலோ, சில பேர் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வீக்கோ ஏற்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது நான் இப்போ சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நார்மலாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம்தான். நான் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த எக்ஸசைஸ் எதுவும் பண்ண வேணாம். ஓகே, ஸோ வில் கோ ஆங்கிள். ஆங்கிள் இப்படி டேப்ஸ் பண்ணுறீங்க. இது பேர் ஆங்கிள் டேப்ஸ். டோஸ் மேலே வருது, கீழே போகுது. டோஸ் மேலே பாயிண்ட் பண்ணுது, கீழே போகுது. ஓகே, இந்த டேப்ஸ் இப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க. ஸ்லைட் ரிஸ்ட் எப்படி ரொட்டேட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆங்கிள் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பேலன்ஸ் எதான்னு பிடிச்சிக்கலாம். ரிவர்ஸ்லி ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ப்ரீ வார்ம் அப்னு நம்ம பண்ணுறோம். ஹெட் டு டோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டிப் ஆஃப் த ஃபிங்கர்லேருந்து டிப் ஆஃப் த டோ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ரிலாக்ஸ் ஆகும் பாடி, மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம நெக்ஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைசஸ் எப்படி போகலான்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னை பற்றியும் நியூட்ரிஷன் பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதில் எப்படி வந்து உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம், என்ன பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்கின் மெயின்டெனன்ஸ்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்கின்னை வந்து நம்ம ரொம்ப வந்து இயல்பாக எனக்கு ஒரு வர கொஸ்டின் வந்து, ஏன் ஸ்கின்னை மெயின்டெனன்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறீங்க? மெயின்டெனன்ஸ்னால் வந்து நம்ம என்ன, அதாவது வாட் ஷுட் வி டூ, நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது ஒரு ஹெல்தி ஸ்கின்னுக்காக. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பேசிக்காக பண்ண வேண்டியது 2 திங்ஸுங்க. ஒன்று வந்து மாய்ஸ்சரைசிங் த ஸ்கின், இன்னொன்று சன்ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு நம்ம சன்ஸ்க்ரீனில் ஆரம்பிப்போம். சன்ஸ்க்ரீனுங்கிறது நம்ம ஊரில் ஜென்ரலாகவே சொல்கிறேன் நான், ஒரு டெண்டன்சி என்னன்னா ரொம்ப லைட்டாக எடுத்துப்பாங்க. சன்ஸ்க்ரீன் தானே, ஐயா டெய்லியும் என்ன போடணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து டெய்லியும் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி, அதாவது வந்து வெயில் அதிகமாக அடிக்கிற ஒரு ஊர். ஸோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீனுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ரெஜிமெண்ட், நம்ம ரெஜிமெண்ட், அதாவது நம்ம ஸ்கின் கேர் ரெஜிமெண்ட்டில் ஒரு முக்கியமான பகுதி. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? SPF ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஷுட் பி அரவுண்ட் 30. அதுவே வந்துட்டு நம்மளுக்கு போதுமான அளவு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், நம்ம ஊருக்கு சொல்கிறேன் நான். அது தவிர வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஜெல் ஃபார்முலேஷன் வில் பி ப்ரிஃபரபிள். ரொம்ப ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து க்ரீம் ஒரு லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்? வெளியே போகிறதுக்கு 30 நிமிஷம் 20 இல்லை 30 நிமிஷம் முன்னே யூஸ் பண்ணணும். அண்ட் முன்ன சொன்ன மாதிரி எவ்ரி 3 hours யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வெயிலில் போன ஒரு 15-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் அப்ளிகேஷன் போட்டாலே போதுமான அளவு அப்படிங்கிறாங்க. மேக்கப் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காலையில் எழுந்த உடனே ஒர்க் போகும்போது மேக்கப் போட்டு போகிறவங்க. ஸோ மேக்கப்பே போடக்கூடாதுன்னு கிடையாது. ஓகே, அன்லெஸ் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிம்பிள்ஸ் நிறைய வருது அப்படிங்கும்போது பெட்டர் டு அவாய்ட் மேக்கப் ஆர் யூஸ் மேக்கப் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் உங்கள் ஸ்கின். நீங்கள் சூஸ் பண்ணுற மேக்கப் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ப்ராடக்டாக சூஸ் பண்ணுங்க. ஏன்னா மேக்கப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யோர் ஸ்கின். உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் மேக்கப் நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பேஸாக இருக்கும், ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் த்ரூ த டே. மேக்கப்பை வந்து ஃபுல் டே வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஃபுல் டே வைக்கிற அவசியம் இல்லைன்னா பெட்டர் டு வாஷ் இட் ஆஃப் அட் த எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வாஷ் பண்ணிடுங்க. மேக்கப் ரிமூவ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்க போங்க.
ஸோ as far as males are concerned, நம்ம ஊர்ல ரொம்ப காமன் டெண்டன்சி என்னன்னா ஃபேஸை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க, கர்ச்சீஃப் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அவங்க ஃபோர் ஹெட்டை சரி இல்லைன்னா வந்து முகத்தை ஸ்வெட் ஆகுது மேடம் கண்டினியூஸா வந்து தேய்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா நீங்க ரப் பண்ண அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பான ஒரு டெக்ஸ்சரும் சேஞ்ச் ஆயிடும், கருப்பும் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது. ஃப்ரிக்ஷனல், அதாவது வந்து அதை தேய்க்கிறதுனால வர ஒரு பர்டிகுலர் ஸ்கின் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருது ஃபேஸ்ல, எஸ்பெஷலி இந்த இடத்துல எல்லாம் மேல்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து பெட்டர் வந்து எப்பவுமே கர்ச்சீஃபை கூட தோட்டி எடுக்கிறது தான் பெட்டர் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒண்ணு. மிச்சப்படி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேற என்ன பண்ணலாம் இல்ல பண்ணக்கூடாது ஸ்கின்னுக்குன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க ஸ்கின்னோட. நெவர் எக்ஸ்பெரிமெண்ட் வித் யோர் ஸ்கின். நீங்க வீட்டுல போடுறதா இருக்கலாம், சமைக்கிற பொருளா இருக்கலாம், அதெல்லாம் எடுத்து முகத்துல போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா எப்படி உங்க ஸ்கின் ஒரு நாளைக்கு ரியாக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது, திடீர்னு பேர்ன் ஆயிடலாம். ஸோ ஸ்கின் கேர் வந்து இதெல்லாம் பேசிக் ஸ்கின் கேர். ரொம்ப முகத்தை தொடாதீங்க, இது எல்லாமே வந்து பேசிக் ஸ்கின் கேர். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோர் டயட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஃபைன்ட் சுகரை கட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஹை சுகர் இருக்கிறது, எஸ்பெஷலி ப்ராசஸ்ட் ரிஃபைன்ட் சுகர்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர். நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம்னா அது வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் வந்து இட் வில் பி அ பெட்டர் திங். அதுவுமே 1 to 2 ஃப்ரூட்ஸ் மீடியம் சைஸ்ட் இன் அ டே வில் பி இனஃப். அதுக்காக எக்கச்சக்கமா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு கிடையாது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போதும் ஹோல் ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க, ஃப்ரூட் ஜூஸா குடிக்காதீங்க. ஏன்னா ஜூஸ் என்ன பாத்தீங்கன்னா நீங்க அதுல இருக்கிற சக்கை சாறு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வெறும் தண்ணியும் சுகரையும் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ஜஸ்ட் சுகர் அண்ட் வாட்டர். ஸோ அது ஒண்ணு உங்களுக்கு. பிளஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து லிமிட் பண்ணிக்கிட்டு ஹெல்தி கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிடுங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் சோர்ஸ் எப்பவுமே இருக்கணும். நல்ல அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி நல்ல ஹெல்தியா இருக்கும் உங்களுக்கு. வாட்டர், எல்லாத்துக்கும் மேல வந்து வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கின் ஹைட்ரேஷனும் பெட்டரா இருக்கும். ஸ்கின்ல பாடியில இருக்கிற கழிவு நீரும் வந்து வெளியே போயிடும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாட்டர் குடிக்கும் போது அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்போ இருக்கிற சாய்ஸ் என்ன உங்களுக்கு, காஃபியா டீயா தண்ணியாங்கும் போது ப்ரிஃபர் வாட்டர். அப்போனா இன்னும் கொஞ்சம் சுகரை நீங்க கட் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் த ஸ்கின் கேர். ஏன் வந்து ஸ்கின் கேர் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் தான் நம்ம உடம்புல இருக்கிறதுலே பெரிய உறுப்பு. இது எதுக்கு மெயின்டைன் பண்ணணும்? நம்ம மழையோ வெயிலோ இடியோ அடியோ குத்தோ என்னவா இருந்தாலும் தாங்கிறது உங்க தோல் தான். இது உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செக்மெண்ட் ஃபார் டுடே. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். வணக்கம், நான் ஹேமா வினோதினி. கிளியோ சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் ஸ்டோர் நாங்கள் வந்து ஆழ்வாப்பேட்டில் நடத்திட்டுருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி எல்லா வகையான சாரீஸ் உங்களுக்கு நாங்கள் வந்து காமிக்க போகிறோம். லைக் இப்போது காஞ்சிபுரம் சில்க், பனாரஸ், கோரா, சில்க் காட்டன். இதில் வந்து ஒவ்வொரு சாரீஸும் வந்து எப்படி லாங்குவேஜஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாரீஸுங்கிறது வந்து ஒரு பெண்ணா பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது அவங்க வார்ட்ரோப்ல வந்து ஒரு சாரியாச்சு அவங்க வச்சிருந்தா இட்ஸ் லைக் ரொம்ப எலிகென்ட்டாகவும் அவங்கள வந்து காமிச்சிக்க முடியும். இப்போ வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற வீவிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம சாரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாரி வந்து நம்ம அம்மாவோட சாரியா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அம்மாவை பார்த்து நம்ம வளர்ந்து ஓகே இவங்களுக்கு இந்த சாரி நல்லா இருக்கும், ஸோ அதே மாதிரி நம்மளும் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் தான் நம்ம நினைப்போம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் வெரி கன்சர்வேட்டிவ்பாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு வீவிங். லைக் எப்படின்னா இப்போ ஒரு பட்டு சாரி எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு ஜரி பார்டர், ஒரு கெட்டி பார்டர், இல்லைனா வந்து அந்த காலத்தில் வந்து செக்ஸு பாலும் பழமும் அந்த மாதிரி தான் வந்து கட்டிட்டு இருப்பாங்க. பட் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி காஞ்சிபுரம் சில்க்லேயே வந்து பாட்லி பல்லு, அப்புறம் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், அப்புறம் செக்ஸ்லேயே வந்து பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ், லைட் வெயிட் சில்க், இதெல்லாமே வந்து நம்ம கட்டிக்கிறதுக்கும் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு கட்டாத மாதிரி லைக் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். அதில் வந்து உங்களுக்கு நான் நிறையா டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். லைக் எந்த மாதிரி சாரீஸ் வந்து எந்த மாதிரி அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணோம், அண்ட் இப்போ டெய்லி வேருக்குனா வந்து எந்த மாதிரி சாரீஸ் கட்டணும், எப்படி கட்டணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் சில்க் பற்றி பார்க்க போகிறோம்.
காஞ்சிபுரம் சில்க்னாலே ஐயோ ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைப்பாங்க. பட் அதையும் மீறி இப்போ லைட் வெயிட் சில்க் என்ன மாதிரி ஒரு பார்ட்லி டிசைன், அந்த ட்ரெடிஷ்னல் கான்செப்டையும் இந்த பார்ட்லியும் வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது கான்செப்ட், அப்புறம் லைட் வெயிட், அதெல்லாமே வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஜாக்கார்ட் காஞ்சிபுரம் சில்க். இதில் ஃபுல்லாக இந்த அன்னபக்ஷி ஓவன் டிசைன் இருக்கு. இது காஞ்சிபுரம் சில்க். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் அன்னபக்ஷி அப்புறம் இந்த காயின் ஓவனாக இருக்கும். இது பல்லு வந்து கோர்வை அண்ட் இது வந்து பர்பிள் கலரில் ஜரி பல்லு. இந்த காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன விதவுட் இந்த பெரிய பார்டர் எதுவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து கண்டெம்பரரி டிசைன், ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் பட் மாடர்னாக இருக்கும். இதில் இன்னொரு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா ட்ரெடிஷ்னல் கலர், டிஃப்ரெண்ட் டிசைன், பட் ப்ளீட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த அனிமல் ஸ்டோரி இருக்கும். நீங்கள் இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் ட்ரே பண்ணி இது ப்ளீட்ஸில் வரும்போது ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இதில் இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ப்ளவுஸும் வந்து இப்போது நிறைய சாரியில் வந்து பிளெயினாக இருக்கும், இல்லை வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும். நம்ம வந்து ஐயோ ப்ளீட்ஸில் இருக்கிற மாதிரியே பல்லுவில் இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்போம். பட் இதில் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் ஜக்கார்ட் காயின் அண்ட் இந்த அன்னம் டிசைன் தான் வருது. இதெல்லாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கல்யாணம், ஒரு சிம்பிள் ஒரு பட்டு சாரி கட்டணும், ஆனால் லைட் வெயிட் கட்டணும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க போடலாம். இப்போ இதில் என்ன ஒரு டிசைனா எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன் வேணும், பட் ஆனால் எனக்கு ரொம்பவும் வந்து இந்த பெரிய பார்டர் வச்சு அந்த அந்த காலத்தில் பேட்டர்ன்லாம் வேணாம்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெடிஷ்னல் டிசைனும் இருக்கும், லைக் மாடர்னாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. ரொம்பவும் வந்து அந்த ஹெவினஸ் இருக்காது. இட்ஸ் லைக் ரொம்பவும் லைட் வெயிட்டாகவும் கேரி பண்ணியிருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னா ஒரு போட் நெக் இல்லைனா வந்து க்ளோஸ் நெக், பின்னாடி வந்து ஜஸ்ட் அந்த பிகாஸ் ஏற்கனவே அந்த ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறனால நம்ம வந்து அதிலே கொஞ்சம் லைட் எம்ப்ராய்டரி பண்ணால் இன்னும் ரிச்சாகவும் நம்ம காமிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் காஞ்சிபுரம் சில்க், பட் இது வந்து லைட் வெயிட் சில்க். இது வந்து விதவுட் பார்டர். இது நல்ல ஒரு பாட்டில் கிரீன் அண்ட் பல்லு வந்து கான்ட்ராஸ்டாக வந்து பிங்க். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஹெவி சில்க் வேணாம், எனக்கு கொஞ்சம் ரொம்பவே மாடர்னாக வேணும், வித்தியாசமாக வேணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாட்டில் கிரீன் சாரி வித் பிங்க் பல்லு, இந்த காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பிகாஸ் யூஸ்வலாக வந்து நிறைய க்ரீன் பிங்க் இல்லை இந்த yellow பிங்க் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி காம்பினேஷன் வித் பிங்க் ஃபுல்லாகவே வந்து இட் இஸ் ஹேண்ட்லூம் ஓவன் டிசைன் வந்து இதில் பார்க்குறோம். இதில் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ், ஃபுல்லாகவே வந்து ஒர்க். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து லைக் ரொம்பவும் வந்து ஃபார் மெஹந்தி இல்லைனா வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனக்கு வந்து ரொம்பவும் வந்துட்டு யூஸ்வலாகவே ஒரு சாரீஸ் நம்ம வந்து போட முடியல, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும், அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சாரீஸ் போகலாம். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது வந்து ஃபுல்லாகவே வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு லைட் வெயிட் சில்க். இது என்ன கான்செப்ட்னா இட்ஸ் ட்ரீ ஆஃப் லைஃப். இது கட்டினா இப்போ வந்து நிறையா எனக்கு வந்து சிம்பிளாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நிறையாவும் வந்து ஒரு ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன்ஸ் வேணும், எனக்கு வந்து அந்த ஃபுல் ஜாக்கார்ட் டிசைன்ஸ் வேணும், அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் ஃபுல்லி ஓவன். இதில் வந்து ஜரி அண்ட் த்ரெட் ஓவன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம கான்ட்ராஸ்டாக வந்து பிங்க் ப்ரொக்கேட் அந்த மாதிரி ப்ளவுஸஸ் போடலாம், இல்லைனா வந்து ஃபுல் ஒரு பிளெயின் ரா சில்க் ப்ளவுஸ் வச்சுட்டு இதில் என்ன ஒர்க் வருதோ அதே வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வெரி கார்ப்பரேட் ஸ்டைல். இப்போ ஒர்க்கிங் விமன் வந்து எனக்கு வந்து சாரீஸ் வேணும், பட் இட் ஷுட் பி லைக் வெரி லைட் வெயிட், வெரி ஈஸி டு ஹேண்டில், எனக்கு வந்து ரொம்பவும் வந்து ஹை மெயின்டெனன்ஸ் சாரீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிகர் செக் சாரீ. ஸோ யூஸ்வலாக தேர் இஸ் அ மித், இப்போ வந்து இந்த பெரிய செக்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டாக பீப்புளுக்கு வந்து நல்லா இருக்காது, இல்லைனா வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக காமிக்கும், அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து விதவுட் பார்டர்
இது யார் வேணாலும் கட்டிக்கலாம். அண்ட் புதுசா சாரி வாங்குறவங்களுக்கு இல்ல வச்சிருக்கவங்களுக்கு பிளாக் இஸ் அ மஸ்ட். ஸோ அதுவும் பிளாக் அண்ட் பிங்க் காம்போங்கிறது வந்து இட்ஸ் எவர்கிரீன் காம்பினேஷன். இதுல பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஃபுல் ஹேண்ட்லூம் பிங்க் செக்ஸ் வருது. பட் பிளவுஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிங்க் வித் ஜரி. இதுலயே உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பிளவுஸ் இருக்கு. இதுதான் பிளவுஸ். ஸோ இது ஃபுல்லாவே வந்து நம்ம பாடியில வர மாதிரியோ இல்ல வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் இல்லைன்னா வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் இல்லைன்னா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வச்சு போட்டா கூட இட் லுக்ஸ் வெரி கிளாசி. நெக்ஸ்ட் இப்போ வெட்டிங் கலெக்ஷன். எனக்கு வந்து யூஸ்வலா வந்து எனக்கு இந்த கோல்டு வேண்டாம், இந்த ரெட் வேண்டாம், இல்லை கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப கண்டெம்பரரியா ட்ரெண்டியா போனவங்களுக்கு வந்து இந்த சாரி. இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து இட்ஸ் வெரி ரேர். இது வந்து இட் இஸ் சம்பங்கா கலர் வித் ப்ளூ. இதுல வந்து மேல வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ளூ ஜாக்கார்ட் வருது. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இந்த ஃபுல்லா இந்த கீழே இருக்கிற இந்த சம்பங்கா கலர் வந்து இட் இஸ் கோர்வை ஹேண்ட் ஓவன். அண்ட் பல்லு வந்து ஃபுல் ஆன்டிக் ஜரி டைப் வீவிங். இதுல என்ன ஒரு பியூட்டினா ப்ளீட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளாரல் டிசைன் வரும். ஸோ மேலே வந்து இட் இஸ் half and half அண்ட் ப்ளீட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளாரல் டிசைன் வரும்போது ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் த கலர் ஆல்சோ லைக் யூஸ்வலா இல்லாம ப்ளூ கிரீன் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் சில்க் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்த வீக் வந்து நம்ம வேற ஒரு கலெக்ஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் லாட்டு. நான் காரை நிறுத்திட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அங்கே கீழே வந்து சில லேடிஸ் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தர் குழந்தைங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க குழந்தைய ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்துச்சுங்க ஒரு 4-5 பசங்க. எல்லாம் என்ன ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அம்மா வந்து ரொம்ப கன்சர்னா தன்னோட குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவ வந்து ரொம்ப சாப்பிடுறதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, வாயில வச்சாலே துப்புறா, அண்ட் ஏதாவது சாம்பார்ல கூட வந்து வெங்காயம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுறா, காய்கறிங்க சொல்லவே வேணாம் வாயிலேயே வைக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது காலடியிலேயே உட்காந்துட்டு இந்த அம்மா சொல்றத அப்படியே கேட்டுட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை என்ன ஏதாவது ஒரு உயிர் உணர்ச்சி இல்லாத ஒரு கல்லா, இல்ல ஒரு சோஃபா செட்டா, இல்ல அது வந்து மனுஷ குழந்தையா? அதுக்கு காது இருக்குது, அதுக்கு கண்ணு இருக்குது, அதுக்கு அம்மான்றது தெரியும். அம்மா என்ன சொல்றாங்கன்றத கிரகிச்சுக்கிற ஒரு தன்மை வாழ்நாள்லயே இல்லாத ஒரு கிரகிச்சுக்கிற ஸ்பீடு சின்ன குழந்தைக்கு இருக்குது. இப்போ அது முன்னாடியே இத்தனை வாட்டி இவ சாப்பிட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதோட மனசுல நம்ம பதிய வைக்கிற பதிவு என்ன? எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்றது தானே. நம்ம இந்திய பெற்றோர்கள் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம குழந்தைக்கு வந்து மரியாதை மதிப்பே நம்ம கொடுக்கறது கிடையாது. அது பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கோம். கெஸ்ட் யாராவது வருவாங்க, கெஸ்ட் வந்த உடனே அவங்க கிட்ட வந்து என்னங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த கெஸ்ட் நம்ம குழந்தைகிட்ட உன் பேர் என்னம்மானோ இல்லைன்னா நல்லா படிக்கிறியாமோ நோ அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா இம்மிடியட்டா அந்த குழந்தை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்றோம், ஆமா அப்படியே படிச்சு கீழ்ச்சா. எங்க படிக்கிறதே கிடையாதுங்க, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றப்போ இதெல்லாமே நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம மாற்ற ஒரு கண்ணாடி தானே. அது எப்படி அந்த குழந்தைய அங்க நிக்க வச்சுக்கிட்டே அத்தனை அவமானமா நம்ம வந்து அந்த பேச்சுகளை எப்படி நம்ம பேச முடியும்? அப்படி பேசுறப்போ அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறோமா? தாக்கம் என்ன தெரியுமா இருக்கும்? குழந்தை மனதுன்றது முதல் 7 வருஷத்துக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு இந்த உலகத்துல மனிதனா இருந்த அனுபவமே கிடையாது. அதுதான் முதல் அனுபவம். அந்த அனுபவத்துல அதுக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியுமே அதுல இருந்து அது ஒரு பாடத்தை கத்துக்கும். அந்த பாடத்தை வந்து நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துக்காது. அது கத்துக்கிறதுக்காக தான் அந்த மூளையே வடிவமைக்கப்பட்டிருக்குது. சோ ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது செய்யற தப்பெல்லாம் சுட்டி காமிக்க அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பல அடையாளங்களை
தன்னை பத்தி தானே உருவாக்கிக்கும். இதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்ட பிறகு அதனுடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த அடையாளத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் வருமே தவிர அந்த அடையாளத்தை உடைத்தெடுக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையை நம்ம எதிர்பார்க்கிறது வந்து முட்டாள்தனம். சோ நீங்க வந்து அதை கேட்கலாம். அப்போ கீர்த்தனையா, அப்ப அவங்களோட தப்பெல்லாம் வந்து நாங்க அப்படியே கண்டுக்காத விட்டுடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க வந்து அந்த தப்புகளை வந்து சரி பண்ணலாம். ஆனா அதை சரி பண்றதுன்றது வந்து இந்த மாதிரியான முறைகள்ல நீங்க சரியே பண்ண முடியாது. உங்களையே எடுத்துக்கோங்களேன். உங்களை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க உங்க குறைகளை மாத்திரமே காமிச்சிட்டு நீ ஏன் எப்படி இருக்கிற, நீ ஏன் எப்படி இருக்கிற, நீ ஏன் எப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு கேட்டா உங்களுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா? இல்ல உங்களை முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டு உங்க கணவன் மித்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் வந்து என் பொண்டாட்டி எப்படி தெரியுமாங்க, இவ வந்து வீட்டை கிளீனாவே வச்சுக்க மாட்டேன்றா, இவளுக்கு வந்து குழந்தைங்க மேல அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாருன்னா நீங்க ஒரு நிமிஷம் அந்த ஒரு சூழ்நிலையில உங்களை போட்டுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. உங்க மனசு என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு 25 வயசு 30 வயசுல இருக்கிற நம்மளுக்கே நம்மளை பத்தி தரக்குறைவா இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது எப்படி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த காரணங்களை பண்றோம்? அதுக்கு வந்து ஒரு மனசு இல்லைன்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல, அந்த குழந்தைக்கு மனசு இருக்கு. சோ குற்றங்களை நான் எப்படி கீர்த்தனையா கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு சில பேச்சு மொழிகள் இருக்கு, அதுக்கு சில விதங்கள் இருக்கு. அதை கத்துக்கிட்டு அது மாதிரியான பண்ணீங்கன்னா தான் அந்த குழந்தை வந்து மாறும். சும்மா எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மாறவே மாறாது. சோ உங்க குழந்தைங்க உங்க பக்கத்துல இருக்கிறப்போ அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. சரியா பயன்படுத்திக்கிறதுனா எப்படி? அதுகிட்ட என்னென்னலாம் நல்ல குணங்கள் இருக்கோ அது அடுத்தவங்க கேட்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. இந்த நல்ல குணம்ன்றது புத்திசாலி, அழகானவள், அந்த மாதிரி நல்ல குணங்கள் கிடையாது. இதெல்லாம் பிரயோஜனமே இல்லாத நல்ல குணங்கள். புத்திசாலித்தனத்தால ஒருத்தன் ஜெயிச்சதா வாழ்க்கையில சரித்திரமே கிடையாது. எவன் ஜெயிக்கிறானா முயற்சி எடுக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். சோ நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா, அதே 3 வயசு குழந்தை அதை பத்தி நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறப்போ, எங்க இவளுக்கு வந்து அவளோட பொம்மை கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லைங்க, ஆனா அவன் தம்பி கண்ணுல ஒரு சொட்டு தண்ணிய பார்த்த உடனே எவ்வளவு ஆசையா எடுத்து தூக்கி கொடுத்துச்சு தெரியுமா இந்த குழந்தை, ரொம்ப அஃபெக்ஷனேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம அஃபெக்ஷனேட்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அது செயல்படும். அதனுடைய முயற்சிகளை நீங்க பாராட்டினீங்கன்னா, ஆமால நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம்ல அப்படின்ற அந்த எண்ணத்தோட அது செயல்படும். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாசிட்டிவ் குணநலன்களை நீங்க உருவாக்குனீங்கன்னா அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுதும் அது பிரயோஜனமா இருக்கும். இப்போதைக்கு சாப்பிடல இல்ல சேட்டை பண்றா அப்படின்ற அந்த விஷயங்களை மாத்திரம் மனசுல ஏற்படுத்தீங்கன்னா அது உங்க குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுக்கிற மாதிரியான, மனசுல விஷத்தை ஏத்துற மாதிரியான ஒரு நடவடிக்கை. சோ பெண்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். 97 வயசுல அவருடைய தன்னம்பிக்கையை தளர விடாம MA படிக்கிற முதியவர், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக சைக்கிள்ல பயணிக்கிற இளைஞர்கள்னு நம்ம எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்தோம் இல்லையா? எஸ், இதே மாதிரி விஷயத்தை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு எல்லாருமே நல்லது செய்ய ஆரம்பிச்சா இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட பெரிய வெற்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்ககிட்ட இருந்து கூடிய விரைவில் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி மற்றும் ஸ்வாதிஷ்டா. இது உங்கள் மார்னிங் கஃபே.